அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் சில நாட்களில் பிறநாள். வீட்டில் தயாரிப்புகள் ஆரம்பமாகியிருக்கும். புது உடை வாங்கி வைத்திருப்போம். குழந்தைகள் ஏற்கனவே மகிழ்ச்சியில் இருப்பார்கள். ஆனா ஒரு சின்ன கேள்வி, பெருநாள் தொழுகை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு ஃபார்மல் புரோகிராம் மாதிரி அல்லது ஒரு இபாதத் மாதிரி? இன்று பல இடங்களில் பெருநாள் தொழுகை காலை 9 மணி, சில இடங்களில் 9:30 அதுவரை மக்கள் காத்திருப்பார்கள். சிலர் தாமதமாகவே வருவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பெருநாள் காலை அவர்கள் திடலுக்கு செல்வார்கள். முதலில் தொழுகை தாமதம் இல்லை, நிகழ்ச்சி நீடிப்பு இல்லை. இன்னொரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் நபவியில் தொழுவது 1000 மடங்கு நன்மை. அந்த மஸ்ஜிதை விட்டும் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு திடலை தேர்ந்தெடுத்தார்கள். ஏனெனில் பெருநாள் தொழுகையின் இடம் முஸல்லா, திறந்தவெளி, அனைவரும் ஒன்றாக ஒரே காட்சி. நாம் இன்று என்ன செய்கிறோம்? வசதிக்காக பள்ளிவாசல், நேரம் தள்ளி தாமத தொழுகை. இது தவறா? நாம் நம்மிடம் கேட்க வேண்டிய கேள்வி, பெருநாள் என்பது புது உடை நாள் அல்ல, சுன்னா உயிர்ப்பிக்கும் நாள். பெருநாள் காலை சூரியன் உதித்ததும் சிறிது நேரத்தில் தொழுவது அது சுன்னா, திடலில் தொழுவது அது சுன்னா. இந்த பெருநாளில் நாம் ஒரு முடிவு எடுக்கலாம். வழக்கம் போல போகலாமா அல்லது வழிமுறைப்படி நடக்கலாமா? பெருநாள் மகிழ்ச்சி மட்டும் இல்ல, பெருநாள் பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பாதை, அதையே நாம் உயிர்ப்பிக்கலாம்.